ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மார்வல்ஸோட நியூ மூவி ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே. இது டாம் ஹாலண்டோட 4வது சோலோ ஸ்பைடர்மேன் மூவி. இந்த படத்தை ஸ்டாண்ட் அலோன் ஃபிலிமாக பார்த்தாலும் புரியும். ஆனால் ஸ்பைடர்மேன் நோ வே ஹோமை ஒரு தடவை பார்த்துட்டு வந்தீங்கன்னா இந்த ஸ்டோரியோட எமோஷன் இன்னும் நல்லா கனெக்ட் ஆகும். அங்கே முதல்ல கதையை பார்த்துடலாம். நோ வே ஹோமுக்கு அப்புறம் சில வருஷங்கள் கழித்து கதை நடக்குது. உலகமே பீட்டர் பார்க்கரை மறந்துடுச்சு. அவன் யாருன்னே யாருக்கும் ஞாபகம் இல்லை. அதனால் தனியாக ஃபுல் டைம் ஸ்பைடர்மேனாக வாழ வேண்டிய சூழ்நிலை வருது. அந்த வாழ்க்கையில் வர்ற சேலஞ்சஸ், ஒரு புதிய வில்லன், எமோஷ்னல் மூமெண்ட்ஸ், அதோட ஆக்ஷன், இதுதான் இந்த படத்தோட மொத்த கதையே. இந்த படத்தோட பிக்கெஸ்ட் பாசிட்டிவ் என்னென்னா, டாம் ஹாலண்ட் இந்த படத்தை முழுசாக தன்னோட ஷோல்டரில் கேரி பண்ணியிருக்காரு. ஆக்ஷனாக இருந்தாலும் எமோஷ்னலாக இருந்தாலும் செம்ம பர்ஃபார்மன்ஸ். ஓப்பனிங் ஃபைட் சீன், ஹல்கூட வர்ற போர்ஷன், கிளைமேக்ஸ், நீஞ்சா ஃபைட்னு இந்த 3 சீக்வன்ஸும் தேட்டரில் செம்ம கிளாப்ஸ் வாங்குது. பிக் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது இன்னும் மாஸ் ஃபீல். ஆக்ஷன் சீன்ஸ் ரொம்ப கம்மி தான், ஆனால் இருக்கிற ஃபைட் சீன்ஸ் எல்லாமே டாப் குவாலிட்டி. விஷுவல், சிஜிஐ, கேமரா ஒர்க், மியூசிக் எல்லாமே மார்வல் ஸ்டாண்டர்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. வில்லன் கேரக்டர் ரொம்ப ஸ்ட்ராங்காக எழுதியிருக்காங்க. அடுத்த சீன்ஸில் என்ன நடக்க போகுதுன்ற எதிர்பார்ப்பை நல்லா பில்ட் பண்ணியிருக்காங்க. கொரோன்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் ஸ்லோவாக போகுது. பியூர் ஆக்ஷன் படம்னு எதிர்பார்த்து போகிறவங்களுக்கு கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் ஆகலாம். ஏன்னா இந்த படம் ஆக்ஷனை விட ட்ராமா அண்டு கேரக்டர் டெவலப்மெண்ட்டுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. ரன் டைம் 2 hours 25 minutes தான். ஆனால் சில இடங்களில் டைலாக் சீன்ஸ் ஹெவியாக இருக்கிறதுனால படம் கொஞ்சம் லென்த்தியாக போகிற ஃபீல் கொடுக்குது. நான் தமிழ் டப்பிங்கில் 3Dயில் தான் பார்த்தேன். தமிழ் டப்பிங் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. 3D செம சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு ஸ்க்ரீனில். ஓவராலாக பார்த்தா ஸ்பைடர்மேன் ஃபேன்ஸுக்கும் MCU ஃபேன்ஸுக்கும் ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்கள், ஃபேமிலியோடு போகலாம். நீங்கள் படம் பார்த்துருந்தா உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அடுத்த ரிவ்யூவில் பார்க்கலாம்.